தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஒரு பாரதூரமான விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது. எனவே சமூகம் என்ற வகையில் நாங்கள் முக்கியமாக கவனம் எடுத்த வேண்டிய மிகப்பெரிய அழிவுக்கு மத்தியில் இருக்கின்றதை உணர்த்துகின்ற வகையிலான ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகையில் சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். பள்ளி மாணவர்கள் போதைக்கு அடிமை. கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 2,30,982 பேர் பாதிப்பெண்ண தகவல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 2,30,000க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க அறிவித்திருக்கின்றார். இந்த நிலைமை நாட்டில் பாரதூரமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக எச்சரித்துள்ள அவர் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தென் மாகாணத்திலேயே காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிகரித்து காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வேலைத்திட்டம் ஒன்று அக்குரச கொட்டப்பிட்டிய தேசிய பாடசாலையில் சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகின்ற போது மேலும் பல விடயங்களையும் தெரிவிக்கின்றார். மேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 2,30,982 பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதாகவும் தென் மாகாண நிலைமை அதனைவிடவும் பாரதூரமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தென் மாகாணமே பாதாள குழுக்களின் செயற்பாடுகளில் முதலிடத்தில் இருக்கிறது. அதேபோன்று அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்களே இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அதேபோன்று இலங்கையில் எழுத்தறிவும் குறைந்த நிலைமை இப்போது இருக்கிறது. தாய்மார் செய்த தவறுகளுக்காக 5 வயதுக்கும் குறைவான 42 குழந்தைகள் இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். வழக்கு விசாரணைகள் நிறைவடைய 10 வருடங்கள் செல்கின்றன என்றால் அந்த வயது வரை மாத்திரமே குழந்தைகளை தாயாரோடு இருப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அதன் பின்னர் குழந்தை தாயாரிடமிருந்து பிரித்து விடுவோம். தாயை விட்டு குழந்தைகள் பிரியும் போது கூச்சலிடுவார்கள். தாய்மாரும் அவ்வாறே. எனவே எப்போதும் பெண்கள் என்ற அடிப்படையில் தவறு செய்யக்கூடாது. அதே போன்று போதைப் பொருளற்ற நாட்டை உருவாக்கும் அவசியமும் இருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த பின்னணியில் போதைப் பொருளோடு பின்னி பிணைந்துள்ள பாதாள குழுக்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நாட்டு மக்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்ப்பதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. போதைப் பொருள் ஒழிப்புக்காகவும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் நாளையிலிருந்து 30ஆம் தேதியிலிருந்து நாளைய தினத்திலிருந்து தேசிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் விஜய் தேரர் தெரிவித்தார். முழு நாடு மக்களையும் ஒன்றிணைத்து சமய தலைவர்கள், சிவில் அமைப்புகள் சகலரும் ஒரு முன்னணியாக ஒன்றிணைந்து இந்த போதைப் பொருளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக செயல்பட வேண்டும் என்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கு அப்பால் பொதுமக்களில் எழும் எதிர்ப்பினூடாகவே இதனை முடிவு கொண்டு வர முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கட்சி நிற பேதமின்றி இந்த வேலை திட்டத்துக்கு சகலரும் கைகோர்க்க வேண்டும் என்றும் நேற்று அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய தினம் திவையின பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். விஷ மத்ரவே வியசனேட்ட இறைவ ரட்டம எக்கட்ட பெலகாஸ்வன் மெஹும எட்டசிட்ட தியாத்வை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் திவையின பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். எனவே இந்த போதைப் பொருள் காரணமாக பாடசாலை மாணவர்கள் இப்போது 2 லட்சத்துக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் கொழும்பில் மாத்திரம் இவ்வாறு போதைக்கு அடிமையாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல தென் மாகாணத்தில் மோசமான நிலைமை இருக்கிறது. அதே போல ஊவா மாகாணத்திலும் நிலைமைகள் மோசமடைந்திருப்பதாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நிலைமை மோசமடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே பாடசாலை மாணவர்கள் சொல்கின்ற போது அது அப்படியே சமூகத்தில் பரவும், சமூகத்திலும் இது அப்படியே புற்றுநோயாக பரவி இது நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவே எதிர்காலத்தில் நாட்டினுடைய உற்பத்தி திறன் குறைவதற்கும் நாட்டின் மீதான பிள்ளைகள் மீதான பற்று குறைவதற்கும் உழைக்கும் அல்லது வேலை செய்கின்ற மனநிலையோடு வருகின்றவர்கள் அல்லது நாட்டுக்காக தலைமையேற்க வருகின்றவர்கள் அந்த மனநிலைமை இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை என்ற வகையில் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த போதைப்பொருள் உருவாக்கிவிடும். எனவே அதனை தடுப்பதற்கான முயற்சி இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக வேண்டும் என்பதுதான் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய கருத்து. எனவே நாளைய தினம் ஜனாதிபதி தலைமையில் சுகதாச உலகரங்கில் இந்த நிகழ்வு அங்குரார்ப்பணம் செய்யப்படுகிறது. எனவே நாட்டு மக்களும் அரசாங்கம் இந்த போதைப் பொருளுக்கும் அதே போல இந்த பாதாள குழுக்கு எதிராக செயற்பட்டு மாத்திரம் போதாது, மக்களும் இதுக்கு எதிராக செயற்பட வேண்டும். அப்போதுதான் சமூகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை காப்பாற்றுவதற்கான ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கையில் வெற்றியளிக்க வேண்டும். முழுமையாக இந்த போதைப் பொருள் நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கான முயற்சிக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கைகோர்த்து ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.